அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கையை அடுத்தவர்களினுடைய நிலையிலிருந்து யோசித்து வாழ்வதன் மூலமாக இந்த நாளை இனிய நாளாக மாற்றிவிட மாட்டோமா என்கிற பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கமே. அது என்ன சார், அடுத்தவர்களினுடைய நிலையில் நின்று யோசிப்பது? சார், இப்போ பொதுவாக அடுத்தவர்களுக்கு உதவி செய்யணும்னு ஒருத்தர் நினைச்சாலே உடனே அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து அல்லது ஒரு வீடியோ எடுத்து ஒரு புகைப்படம் எடுத்து ஒரு ஃபேஸ்புக்கில் சமூக வலைதளங்களில் போட்டு பிரபலப்படுத்துறது இன்றைக்கி ஒரு ட்ரெண்டாக மாறிடுச்சு சார். இல்லை, நான் எவ்வளோ உதவியாளன் தெரியுமான்னு காட்டிக்கிறது ஒரு வகையான இன்றைக்கி ஒரு ட்ரெண்டாக மாறிடுச்சு. போய் தேடி தேடி நான் உதவி செய்பவன் தெரியுமா அப்படின்னு காட்டிக்கக்கூடியது ஒரு வகையான ஒரு விளம்பர யுக்தியாக மாறிடுச்சு. இல்லையா? உதவி செய்யறதுன்றதும் அல்லது நம்ம கொடுக்குறோம்ல, இதில் மனு தர்மம் என்ன தெரியுமா சொல்லுது? கொடுக்குறவன் பெரிய ஆள் கிடையாதாங்க, வாங்கிக்கிறவங்க பெரிய ஆளா. வாங்கிக்கிறவங்க, ஒருத்தர் கொடுக்கறத வாங்கிக்கிறாங்கல்ல, அவங்க பெரிய ஆளுன்னு சொல்லப்படுது, நமக்கான சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. சரி, இதில் இந்த கொடுக்குறவங்க தன்னை பெரிய ஆளுன்னோ அல்லது வாங்கி கொள்றவங்க ரொம்ப பரிதாபப்பட்டவர்கள்ன்ற ஒரு நினைப்பில் என்ன பண்ணிடுறோம், நம்ம அதை கொடுக்கும் போதே அதை புகைப்படம் எடுத்து நான் எவ்வளவு கருணை வள்ளல் தெரியுமா அப்படின்னு காட்ட ஆரம்பிச்சிடுறோம். சார், இப்போ பிறந்த நாள் அல்லது ஏதாவது ஒரு கல்யாண நாள்னா நம்ம என்ன பண்ணுறோம், உடனே ஒரு ஆதரவற்றோர் இல்லத்துக்கு போய் கேக் வெட்டுறாங்கல்ல. இது சைக்காலஜிஸ்ட் டாக்டர்லேருந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுவாக இப்படி பண்ணுறதை தவிருங்க. நீங்கள் கேக்கு கொடுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அல்லது ஸ்வீட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தனியாக நீங்கள் போய் ஸ்வீட் கொடுத்துட்டு வாங்க. ஒரு பிறந்த நாள் சம்பவம் அல்லது கல்யாண நாள்னு சொல்லிட்டு போய் அங்கே போய் கேக் வெட்டுறாங்கல்ல. இப்போ அதே வயதில் இருக்கக்கூடிய இன்னொரு குழந்தை அந்த ஆசிரமத்தில் இருக்கும், ஆதரவற்றோர் இல்லத்தில் இருக்கும். அந்த குழந்தை யோசிக்கும்ல, இந்த குழந்தைக்கும் எனக்கும் ஒரே வயசு தான், இந்த பையனுக்கும் எனக்கும் ஒரே வயசு தான், எனக்கு இப்படிலாம் நடக்கவே மாட்டேங்குதே, எனக்கு இப்படி பெற்றோர்கள் இல்லையே, எனக்கு இப்படி கொண்டாடுவதற்கு ஆள் இல்லையேன்னு தவிக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்கல்ல சார். குடும்பத்தை இழந்தவர்கள் இருப்பாங்கல்ல சார். நமக்கு குடும்பம் இருக்குது, நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டேட்டஸ்லலாம் போட்டுக்கிட்டே வரோமே, நாங்கள் எங்கள் வீட்டில் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கோம் தெரியுமான்னு ஸ்டேட்டஸ்லாம் போட்டுக்கிட்டே வரோமே. ஏதோ ஒரு வகையில் அது இல்லாதவர்களுக்கு அது குத்த தானே சார் செய்யும். அது இல்லாதவர்களுக்கு, கிடைக்காதவர்களுக்கு அது ஒரு மன வருத்தத்தை உருவாக்கிக்கிட்டே தானே சார் இருக்கும். இல்லை, அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதை உளமாற யாருக்கும் தெரியாமல் அல்லது அவங்களோட புகைப்படத்தை எடுத்து போடாமல் நீங்கள் உதவி செய்யுங்க சார். அடுத்தவர்களினுடைய நிலையிலிருந்து யோசித்து உதவி செய்யுங்கள்னா அன்னை தெரசா அவர்கள் இதை சொல்கிறாங்கங்க. அவங்க ரோட்டு சைடில் சாலையோரத்தில் கடைசி வாழ்க்கையினுடைய கடைசி தெருவாயில் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு ஆசிரமத்தில் வச்சு அவங்களுக்கான சிசுவரிசைகள்லாம் செஞ்சாங்க, அவங்களுக்கான அந்த ட்ரீட்மெண்ட் இது எல்லாமே பண்ணாங்க. அப்போ அன்னை தெரசாட்ட கேட்டாங்க, உங்களுக்கு அவர்கள் மீது பரிதாபமானாங்க. தெரசா அவர்கள் சொன்னாங்க, எனக்கு அவர்கள் மீது பரிதாபம் இல்லை, கருணைனாங்க. கருணை. ஒரு சக மனிதனுக்கு மரியாதையான ஒரு மரணத்தை தர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நான் இவ்வளோ பெரிய வார்த்தை சார். மரியாதையான ஒரு மரணம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். சாலை ஓரத்தில் யாருமே கேட்பாரற்று ஒருவன் இறந்து போவதற்கும் அவனை அழைத்து கொண்டு உனக்கு அன்னையாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு மரியாதையான ஒரு மரணத்தை கொடுப்பது தான் என்னுடைய நோக்கம். நான் இதுதான் சார் அவங்கள மாற்றோம். ஜான்னு ஒரு பையனுக்கு கேன்சர் வந்தது. இப்போ கேன்சர் வந்ததுனால அந்த பையன் ரொம்ப டிப்ரெஷன் மோடுக்கு போயிட்டான். வாழ்க்கையில் ரொம்ப டிப்ரெஷன் ஆகி எதுலேயுமே ஒரு பற்று இல்லாமல் ரொம்ப டிப்ரெஷன் மோடில் இருந்தான். அந்த நேரத்தில் ஒவ்வொருத்தராக அறிவுரை சொல்லும் போது அவன் கோவப்பட ஆரம்பித்தான். பயங்கரமான கோபங்களை வெளிக்காட்ட ஆரம்பித்தான். ஒரு கட்டத்தில் ரொம்ப பெரிய கோபங்களை வெளிக்காட்ட ஆரம்பித்தான். இப்போ ஒரு நாள் ஒரு ஃபாதர் வந்தார் அறிவுரை சொல்கிறதுக்காக. அவர் பேச 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 இவனுக்கு ஏதோ கோபம் வரவே இல்லை. அவன் இதே உட்காந்து கேட்டுக்கிட்டே இருந்தான். கேட்டுட்டு சொன்னான், ஃபாதர், என்கிட்ட யார் பேசினாலும் எனக்கு கோபமாக வரும் ஃபாதர், ஆனால் நீங்கள் பேசுகிறப்ப எனக்கு கோபமே வரலையே, ஏன் ஃபாதர்? ஃபாதர் சொன்னார், ஏன்னா எனக்கும் கேன்சர் இருக்குப்பா, அதனுடைய வலி என்னன்னு எனக்கு தெரியும், நானும் புற்றுநோயெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கேன், அந்த மனநிலை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும், உன்னுடைய மனநிலை என்னன்னு எனக்கு தெரியும்ப்பா, அதனால் நான் பேசுகிறத உன்னால் கேட்க முடியுதுன்னாரு. இதுதான் சார் விஷயம். அடுத்தவர்களினுடைய நிலை என்ன என்று புரிந்து கொண்டு ஒருவரால் பேச முடிந்தால் மட்டும்தான் அந்த மொழியை உங்களால் பேசவே முடியும். இல்லை, அந்த மொழியை அவர்களால் புரிந்து கொள்ளவே முடியும். நீங்கள் ஒரு மொழியிலையும் அவங்க ஒரு மொழியிலையும் பேசினா அதை புரிஞ்சிக்கவே முடியாது. அதே போல தான் இன்றைக்கி பலரது வாழ்க்கை, இல்வாழ்க்கையில் ஏன்பா நிறையா பிரச்சனை வருதுன்னா, கணவன் பேசக்கூடிய மொழி மனைவிக்கு புரியறதே இல்லை. மனைவி நினைக்கக்கூடிய மொழியை கணவனால் புரிஞ்சு கொள்ளவே முடியலை. ரெண்டு பேருடைய லாங்குவேஜுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா? இவருக்கு சாட்டர்டே சண்டே ஆச்சுன்னா வீட்டில் படுத்து தூங்கணும்னு ஆசை,
அந்த அம்மாவுக்கு சாட்டர்டே சண்டே ஆச்சுன்னா வெளியே போய் ஊர் சுற்றணும்னு ஆசை. இது ரெண்டும் முட்டிக்கும் போது தான் அடுத்தவர்கள் நிலைன்னு என்னன்னு தெரியாமல் ரெண்டும் சண்டை போடும்போது மட்டும்தான் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகள் வருது, பெரும் பிரச்சனைகள் வருது. அப்போ இதுக்கான தீர்வு என்னன்னா, ஒருவருடைய மொழியை இன்னொருவர் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யணுன்றாங்க. சார், ஒரு சின்ன பையன், ஒரு 8 வயது பையன் ஒரு பெட் ஷாப் போகிறான். இந்த நாய்க்குட்டிகள்லாம் வைப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு போகிறான். இந்த நாய்க்குட்டிகள்லாம் இப்படி பார்த்துக்கிட்டே வர்றான். ஒவ்வொரு நாய்க்குட்டியும் அவ்வளோ அழகாக இருக்குது, அழகழகாக இருக்குது. இது எவ்வளோ, இது எவ்வளோன்னு கேட்டுக்கிட்டே வர்றான். ஒரு நாய்க்குட்டியை காமிச்சு இந்த நாய்க்குட்டி எவ்வளோன்னு கேட்டான். இது விற்கிறதுக்கு இல்லைப்பா, இது தனியாக இருக்குது, இது விற்கிறதுக்கு இல்லை. இந்த பையன் கேட்குறான், ஏன்னு கேட்டான். இல்லைப்பா, அதுக்கு ஒரு கால் இல்லை, ஒரு கால் இல்லை, அதனால் அதை நாங்கள் விற்க மாட்டோம். அது சும்மா ஒரு கால் இல்லாமல் வந்துடுச்சு, அதனால் பெட் ஷாப்பில் எடுத்துகிட்டு போட்டோமேன்னு வச்சுருக்கோம். இந்த பையன் கேட்டான், இந்த நாய் எவ்வளோன்னு. இது இருக்கிறதுலே காஸ்ட்லிப்பா, $1000 அப்படின்னாங்க. இருக்கிறதுலே காஸ்ட்லி 1000. இந்த பையன் சொன்னான், $1500 கொடுத்து இந்த நாய்க்குட்டி வாங்கிக்கிறேன். இந்த கால் இல்லாத நாய்க்குட்டியா, $1500 கொடுத்து கால் இல்லாத நாய்க்குட்டி வாங்கிக்கிறேன். இவங்க கேட்டிருக்காங்க, அவ்வளவு காசு கொடுத்து இந்த நாயை ஏன்ப்பா வாங்குற, நல்லதாகவே வாங்கிட்டு போகலாமே, நல்லதாக வாங்கிட்டு போகலாமே. இந்த பையன் ஒன்றுமே பண்ணல, தன்னுடைய ஆடையை விலக்கி காமித்தான். அவனுக்கு செயற்கை கால் பொருத்தப்பட்டிருந்துச்சு, அவனுக்கு செயற்கை கால் பொருத்தப்பட்டிருந்துச்சு. அந்த பையன் சொன்னான்னா, கால் இல்லாதவர்களினுடைய வலி, கால் இல்லாதவர்களை இந்த உலகம் எப்படி புறக்கணிக்கும், அதனால் வரக்கூடிய மனவழி, இது இரண்டும் தெரிந்தவன் நான். கால் இல்லாமல் இருக்கக்கூடிய நான், கால் இல்லாத எனது இந்த நாய்க்குட்டிக்கு நான் ஆதரவாக இருக்கிறேன்னு அந்த நாய்க்குட்டி எடுத்துகிட்டு போனாங்க. இப்படியாக ஒரு அற்புதமான ஒரு கதை சொல்லுவாங்க. அப்படி ஏதோ ஒரு வகையில் இந்த உலகத்தில் வலியை அனுபவித்தவர்களால் மட்டுமே அடுத்தவர்களினுடைய வலியை புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படி அடுத்தவர்கள் நிலையிலிருந்து சிந்தித்து அவர்கள் நிலையிலிருந்து யோசிக்கும் போது உங்கள் மொழி கருணையானதாக இருக்கும், உங்கள் வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும், இந்த நாள் இனிமையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.